ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் கந்த சஷ்டி விரதம் 6ஆம் நாளுக்குரிய வழிபாடு பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக முருகப்பெருமானின் கந்த சஷ்டி விரதம் இருக்கு. இது தொடர்ச்சியாக 6 நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் அப்படின்னாலும் ஒரு சிலரால் 6 நாட்களுமே இருக்க முடியலை. அப்படின்ற பட்சத்தில் 6ஆவது நாளான சூரசம்ஹார நாள் அன்னைக்கு முழுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் இருப்பாங்க, 7 நாட்கள் இருக்காதவங்க 6 நாட்கள் இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 6ஆவது நாளான சூரசம்ஹார நாளன்று முருகப்பெருமான வழிபாடு செய்யும் முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னாலும் மிக முக்கியமான சூரனை வதம் செஞ்ச நாளாக தான் கந்த சஷ்டி விரதத்தின் 6ஆவது நாள் இருக்கு. அதனால தான் அந்த நாளை சூரசம்ஹார நாள் அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியாக 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட 6ஆவது நாளான சூரசம்ஹார நாள்ல முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யணும். திங்கட்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்து ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால் இல்லைன்னா தண்ணீரை வச்சுட்டு ஓம் நமோ சரவண பவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி விரதத்தை ஆரம்பிங்க. அன்றைய தினம் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் நடக்கும். சூரசம்ஹாரம் நடைபெற்ற அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறவங்க குளிச்சுட்டு பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. அப்படி பூஜை செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு முன்னாடி சட்கோண கோலத்தில் 6 எழுத்துக்களின் மேல 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வச்சுக்கோங்க. வீட்டில் முருகப்பெருமானோட வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்க. கந்த சஷ்டி கவசத்தை காலையிலையும் மாலையிலையும் கேட்கறது இல்லைன்னா படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் நம்மளால் எவ்வளவு சிறப்பாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியங்களை சமர்ப்பணம் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் ஓம் நமோ சரவண பவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லி வாசனை மிகுந்த மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறமா அர்ச்சனை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டையும் அந்த விரதத்தையும் நிறைவு செஞ்சுக்கலாம். அன்றைய தினம் மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு அந்த மௌன விரதத்தை தொடங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சு மௌன விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்படி சூரசம்ஹார நாளில் மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கு காரிய தடைகள் முற்றிலும் நீங்கும். தொட்ட காரியங்கள் வெற்றிகள் உண்டாகும். அதாவது நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த சூரசம்ஹார நாளில் முருகன் எப்படி சூரனை வதம் செஞ்சு தேவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாரோ அதே போல நாமும் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியோட வாழலாம். அதனால இவ்வளவு மகிமை வாய்ந்த அந்த கந்த சஷ்டி 6ஆவது நாளை தவற விடாதீங்க. நிச்சயமா இந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க அந்த அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்க என்ன கோரிக்கை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த விரதத்தை இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதத்தை இருக்கலாம்.
அதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பட்னியோடு இருந்தெல்லாம் இருக்கணும், வழிபாடு செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யுங்க. இல்லை பால் பழம் மட்டுமாவது எடுத்துக்கோங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பக்தி தான் இதில் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், வேல்மாறல், இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ உங்ககிட்ட அந்த புக்கு அதை வச்சு அதை பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.